உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். பூர்வீக சொத்து பாகம் பிரிக்கப்பட்டு ஒருவருக்கு ஒதுக்கப்பட்டு விட்டால் அது அவருடைய சுய சம்பாத்திய சொத்தாக கருதலாமா? இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் அங்காடி சந்திரண்ணா வர்சஸ் சங்கர் என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய தீர்ப்பில் ஒரு பூர்வீக சொத்து பாகம் பிரிக்கப்பட்டு ஒரு தனிநபருக்கு ஒதுக்கப்பட்டு விட்டால் அது அவருடைய தனிப்பட்ட சொத்தாக கருத வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அதாவது அவருடைய சுய சம்பாத்திய சொத்தாக கருதலாம் என்று சொல்லி இருக்கிறது. அவ்வாறு கிடைக்கப்பட்ட அந்த சுய சம்பாத்திய சொத்தை அந்த நபரானவர் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப உயிலாகவோ தானமாகவோ அல்லது கிரயமாகவோ அல்லது அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அந்த சொத்தினை அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லி இருக்கிறது. அடுத்தபடியாக இந்த தீர்ப்பிலே ஒரு ஆவணங்களில் கொடுக்கப்பட்ட உள்ளடக்கங்களுக்கு விரோதமாக அளிக்கப்படும் வாய்மொழி சாட்சியமானது நீதிமன்றமானது ஏற்காது. ஏனென்றால் அந்த ஆவணங்களே மேலோங்கி நிற்கும், ஆவணங்களுடைய ஆதாரமே நீதிமன்றம் ஏற்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்தபடியாக குடும்ப சொத்தினுடைய நிதியிலிருந்து ஒரு சொத்து வாங்கப்பட்டது என்று யார் ஒருவர் வழக்கு தாக்கல் செய்கிறாரோ அவரே அந்த குடும்ப நிதியிலிருந்து இந்த சொத்து வாங்கப்பட்டது என்று சொல்லி அவர் அதை நிரூபிக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டுவிடும் என்று இந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.